துணை முதலமைச்சராகிறார் உதயநிதி ஸ்டாலின். நாளை 3:30 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் துணை முதலமைச்சராக இளைஞர் நலன் மேம்பாடு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் நாளை மாலை 3:30 மணி அளவில் ராஜ்பவனில் பதவியேற்கிறார். துணை முதலமைச்சராக 46 வயதில் இளம் வயது துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார். இதைத் தொடர்ந்து 6 அமைச்சர்களும் கூடுதலாக பதவியேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியானது. செந்தில் பாலாஜி மற்றும் ஆவடி நாசர் போன்ற முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு மீண்டும் அவர்கள் வகித்த பதவி, அவர்கள் வகித்த துறைகள் வழங்கப்படலாம். ராஜகண்ணப்பனுக்கு காதி மற்றும் பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆவடி நாசர் முன்னரே அவர் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அவருக்கும் அதே துறை ஒதுக்கிடப்படும் என்று கருதப்படுகிறது. துணை முதலமைச்சருடன் சேர்த்து மற்ற அமைச்சர்களும் நாளை பதவியேற்பார்கள் என கூறப்படுகிறது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகிறார் மெய்யநாதன். பவள விழா சிறப்பு கூட்டம் பெரிய மாநாடு போல் நடைபெற்றது காஞ்சிபுரத்தில். அதைத் தொடர்ந்து சில 1 மணி நேரத்திற்குள்ளாகவே இந்த மிகப்பெரிய அறிவிப்பு, தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய அறிவிப்பு இது. துணை முதலமைச்சர் என்ற பதவி உருவாக்கப்பட்டு அது உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படுகிறது. தமிழக அமைச்சரவையில் 6 அமைச்சர்களுக்கு துறைகள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அமைச்சர்களின் துறைகளும் பதவியும் பதிக்கப்பட்டிருக்கிறது. புதிய அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். மனோ தங்கராஜ் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். துணை முதலமைச்சராக நாளை 3:30 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கப்பட்டு அவர் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.